வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எல்இடி டிவி 32 இன்ச்சு மைக்ரோமேக்ஸ் டிவி. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ப்ராப்ளம். பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா எரர் ஆம்ப் மட்டும் ப்ராப்ளம். பெட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ஃபால்ட்டை நம்ம வேறு வழி கிடையாது. நம்ம இந்த பவர் மோடு வச்சு தான் சரி பண்ணணும். இந்த பவர் மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சிஆர்டியில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இது 110 வோல்ட்டில் நம்ம சிஆர்டிக்கு வைக்கிற பவர் மேனுவல் போர்டு இது. இதே பார்த்திங்கன்னா இதே மாடல் தான், ஆனால் வேறு எதுவுமே கிடையாது. இது 110ல் ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா இது 5 to 24. சரி, இந்த போர்டு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம், இந்த டிவி எப்படி ரெடி பண்ணுறோன்னு கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு பிகினர் மெக்கானிக் மட்டும் தான் இந்த வீடியோ. ஏன்னா அவங்க தான் இன்னமும் அந்த பவர் சப்ளை போர்டு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் டவுட் கேட்டுன்னு இருக்காங்க. அதனால் நம்ம கடைக்கு ஒரு டிவி வந்தது. சரி, ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும், டிவி சரி பண்ண மாதிரின்றதாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு விட்றேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் நீங்கள் தந்துடுவாங்க. அதில் சர்க்யூட்டே இருக்கும். அந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கலர் ஒயரு எங்கெங்கே நம்ம சால்விங் பண்ணணுன்ற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்ல. கரெக்டாக உள்ள அந்த எலிமருந்த சீட் இருக்கும், அந்த சீட்லேயே கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. உணவுக்கு பின் உணவுக்கு முன் சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. சும்மா காமெடியாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரில் ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு, எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு 12, அந்த ரெட் கலர் ஒயரு 300, அதாவது பெட்டில் போகணும், பெட்டு கலெக்டில் போகணும். அதுக்கப்புறம் அது பிளாக் கலர் ஒயர் இருக்கும், அது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மெயின் ஃபில்டரில் மைனஸில் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அதை பற்றி நான் வீடியோ காமிக்கிறேன், கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எரிஞ்சு போன இடம் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டு ஷார்ட் ஆகலை, ஆனால் மொத்தம் எரிஞ்சு போச்சு. இந்த எரிஞ்சு போன நேரத்தில் நம்ம என்ன நடக்குன்னா, பீஸ் கண்டிப்பாக போயிருக்கும். அதுக்கப்புறம் டயோடு போயிருக்கும். 4 டயோடு மாற்றிட்டு நான் இதில். அதுக்கப்புறம் பீஸையும் போட்டேன். பீஸ் போட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த டிவியில் நம்ம பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டரில் 300 வோல்ட் வரணும். நாம் சால்விங் பண்ணும்போது இந்த பெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சால்விங் பண்ணணும். ஏன்னா அந்த பெட் இருந்தாக்கா மறுபடியும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒன்று கலெக்டர் கட்டி விட்ருங்க, இல்லைன்னா இந்த எமெக்டர் பேஸை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. அதுவே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, சில பேர் ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு சரியாக தெரிலன்றாங்க. அப்புறம் அதிகமாக ஓவராக ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனாலவே சில டிவியில் பார்த்தீங்கன்னா பேனல் போய்டும், அதுக்கப்புறம் போர்டு போகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்கை ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இது இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் இருக்குது, அந்த ப்ரீசெட்டை கட் பண்ணி எடுத்த வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா 2 பின்னு கிரவுண்டு, ஒரு பின்னு தான் அந்த பேஸ் கொடுத்துருப்பாங்க. நாம் என்ன பண்ணணும், இந்த ப்ரீசெட்டை எடுத்துகிட்டு நான் இந்த வீடியோவில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இந்த ப்ரீசெட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் 5.6K அது போட்டுட்டு இந்த கிரவுண்டில் ஒரு ரெஜிஸ்டர் அந்த பக்கம் எண்டில் பேஸில் ஒன்று போட்டுட்டேன். அது இருக்குது பாருங்கள், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரீசெட் போகிறேன்னாக்கா ரைட்டில் 3 கால், இது ரெஜிஸ்டர்னா கரெக்டாக 2 கால்லேயே சால்விங் பண்ணிடுறேன். இந்த ப்ரீசெட் கைட்டு போட, ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். கிட்டத்தட்ட 1 மாதம் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீசெட் ஆட்டோமேட்டிக்காக வீணாக போய் வோல்டேஜ் திடீர்னு இறங்கும். அதுக்கப்புறம் டிவி ஆஃப் ஆகி வரும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. அதுக்காக இது மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 5.6 தான் 5.6K அது. இப்போ இந்த கிரவுண்டில் ஒரு பக்கம் ஒரு காலம், அதுக்கப்புறம் பேஸில் ஒரு காலம் போட்டு நான் சால்விங் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ பவர் சப்ளை கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீஸ் போட்டேன். அதே போல் 4 டயோடு மாற்றிட்டேன். இப்போ சும்மா வீடியோக்கு பழைய டயோடு தான் இருந்தது நம்ம ஸ்டாக்கில். இந்த பழைய டயோடு போட்டு ரெடி பண்ணி விட்டேன். ஏன்னா புது டயோடு அந்த அளவுக்கு ஒர்க் ஆக மாட்டுது. பழைய போர்டு கைட்டி போட்டால் தான் நல்லா சூப்பராக லைஃப் வருது. அதுக்காக தான் அந்த ஒரிஜினல் டயோடு போட்டு விட்டுட்டேன். இப்போ அடுத்தது வோல்ட்டு பார்த்திங்கன்னா 300 வோல்ட்டு நிற்கணும் ஃபில்டரில். இப்போ செக் பண்ணும்போது கரெக்டாக 300 வோல்ட்டு ஃபில்டரில் நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த பெட்னுடைய கலெக்டரில் பார்க்கணும். அப்போ 300 வோல்ட் வந்தால் தான் உங்களுக்கு சர்க்யூட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது வோல்ட்டு வந்தால் மட்டும்தான் அந்த போர்டு போட்டிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த வோல்டேஜ் வரலைன்னா அதுக்கப்புறம் வேறு ட்ரை இருக்கும், இல்லை இந்த காயில் எரிஞ்சு போயிருக்கும். இதை கரெக்டாக கவனிக்கணும். அதுக்காக சில பேர் பார்த்திங்கன்னா ஃபில்டர்லேயே பண்ணிடுறாங்க. அதுமாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பவர் சப்ளை பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு சில பேர் தெரிலன்றாங்க. அதுக்காக ஓப்பனாக உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்கிறேன். தனியாக பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி பாருங்கள் 12 வோல்ட்டு கரெக்டாக போட்டிருக்கும். அதில் ப்ளஸ் வோல்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயரும், மைனஸ் வோல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயரும் போட்டேன். அங்கே 12 வோல்ட்டு சொல்லி தனியாக ஒரு ஜாக் மாதிரி ஒன்று இருக்கும். அது நம்ம அவுட் புட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபில்டர்லேருந்து கிரவுண்டு எல்லோ கலர் இது ப்ளூ கலர் ஒயரு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரெட் கலர் பார்த்திங்கன்னா அந்த பெட்டில் கலெக்டரில் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ செட்டப் ரெடி. இப்போ நான் வோல்ட்டு செக் பண்ணும்போது கரெக்டாக போர்டுக்கு 12 வோல்ட் கரெக்டாக வந்துடுது. ஏன்னா நம்ம ப்ரீசெட் போடுறதுனால நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக 12 வோல்ட் வந்துடும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த போர்டுக்கு நம்மளுக்கு தேவையான வோல்ட்டு 2 வோல்ட்டு, மதர் போர்டுக்கு தேவையான வோல்ட்டு 12 வோல்ட்டு, அதுக்கப்புறம் பேக் லைட் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வோல்ட்டுலேருந்து 24 வோல்ட் வரைக்கும் வரும். சில டிவியில் 36 வோல்ட்டு கூட வரும். இந்த வோல்ட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது தான் இந்த வோல்ட் வரும். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணல, பவர் சப்ளை மட்டும் தான் ஸ்டாண்ட் பைல இருக்குது. இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18.6 வோல்ட் வருது. இதே வந்து ஆன் பண்ணும்போது பேக் லைட் தேவையான வோல்ட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ டிவி போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு டிஸ்பிளேல போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக பார்த்துங்க. இவ்வளோ தான் மேட்ரு. இது வேறு எதுவும் கிடையாது. சப்போஸ் இதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ தெளிவாக போட்டு உங்களுக்கு புரியலனா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, இதுவும் புரியலனா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறேன். கமெண்ட்டில் சொன்னாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி எந்த டவுட்டாகவும் பரவாயில்ல கேளுங்க. எப்பயுமே உங்கள் டவுட்டு கண்டிப்பாக நான் காத்திருப்பேன். சரி, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 300 வோல்ட்டுக்கு கலர் ஒயர் மாற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ கரெக்டாக கவனமாக பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒயர் மாற்றி சொன்னேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கலர் வந்து ப்ளூ கலராக பிளாக் கலராக பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை எப்படி நீங்கள் வாட்ச் பண்ணுறேன்னு அப்போ தான் தெரியும் எனக்கு. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.